பஞ்சரப்பெட்டை. வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு புது ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். அந்த ரெசிபிக்கு பேரு ஆலு போஹா. ஆலுன்னாலே இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, உருளைக்கிழங்கு. ஸோ இந்த டிஷ்ஷை வச்சு, இந்த உருளைக்கிழங்கை வச்சு இந்த போஹா எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை நான் சொல்லிடுறேன். உளுத்தம் பருப்பு, தேங்காய் துருவல், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அவல், ஜீரகத்தூள், கடுகு, எண்ணெய், பச்சை மிளகாய், உப்பு. சரி, இதோட செய்முறை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி காட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அவலை நல்லா ஊற வச்சிருக்கு தண்ணியில். இதை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை வடித்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஊறி இருக்குது அவலை. இது ஒரு புதுமையான டிஷ்ஷாக இருக்கும், உருளைக்கிழங்கோட சேர்த்து அவல் போட்டு செய்யறது. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இது சூடானதும் நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம இதுக்கு தேவையான இதெல்லாம் தாளிச்சுக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயை ஊத்துறேன். குழந்தைங்களுக்கு எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட போட்டுக்கலாம். டேஸ்டியாக இருக்கும் இந்த இதுக்கு. இந்த ரெசிபி மெயினாக உருளைக்கிழங்கு இதில் பண்ணுறது. உருளைக்கிழங்கோட சேர்த்து நம்ம அவலையும் ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம். கடுகு வெடிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்க்கணும். உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இதில் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் நல்லா செரிக்கும், நல்லது உடம்புக்கு. ஜீரகம் முழுசாக போட்டால் அது சில பேருக்கு பிடிக்காது, பொறுக்கி எடுத்து வச்சிருவாங்க தனியாக. அதனால ஜீரகத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்குது. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு உடம்புக்கு நல்லது, வாய்வு தட்டும். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு எடுத்தாச்சு. இது இப்போ நான் போடுறேன். இது கொஞ்சம் வெந்த உடனே பச்சை பட்டாணி இருக்குது இல்லைங்களா, இதுவும் நல்லா வேக வச்சு எடுத்தது தான். இதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். டிஷ் ப்ரெசன்ட் பண்ணும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் என்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத பார்த்து நம்ம கேரட், பீன்ஸ் அதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். தேவையான உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் வேணான்னா நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். இப்போவே ஸ்மெல்லு நல்லா வருது. இந்த ஜீரகத்தூள் வாசனை இந்த உருளைக்கிழங்கோடு சேர்ந்து நல்லா ஸ்மெல் வருது. இது கொஞ்சம் பாதி வெந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அவல் வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணி வடித்து வச்சுருக்கோம், அதை இதில் கொட்ட போகிறோம். எப்போதுமே அவல் போடும்போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை. இப்போ இது பாதி வெந்துருச்சு. நான் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிவிட்டு இந்த அவலை இதில் போட்டுடுறேன்.
பார்க்கறதுக்கே பாருங்க கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க பார்த்த உடனே ஐயோ இது நல்லா இருக்கே, இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருவாங்க. அவல் ரொம்ப நல்லது. ஏதாவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி கொடுத்தோம்னா சலிச்சிடும் குழந்தைங்களுக்கு. இப்போ இதில் இந்த தேங்காய் துருவல் துருக்கி வச்சிருக்கேன் இல்லைங்களா, தேங்காய் துருவலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்காக, ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நம்ம கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தேங்காய் ஆட் பண்ணுறோம். ஓகே ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆலு போஹா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி குட்டீஸ்க்கு கொடுங்க. இதில் வந்து ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு டைஜஸ்டிவ் இதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் தேங்காய் துருவலை நல்லா ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவலும் ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் இது. ஸோ அவல், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும்.